என்பது ஆண்டவரே மனுஷனுடைய சத்தத்துக்காக இல்லவே இல்லை. மனுஷன் சத்தம் எங்க வாழ்க்கையில உருமாற்றத்தை கொண்டு வராது. ஆனா நீங்க பேசுனீங்கன்னா ஏசையா 55 சொன்னது நீங்க அனுப்பின வார்த்தை வெறுமையா திருப்பாதப்பா. ஏன்னா அது வானத்துக்கு முன்னுக்கு நீங்க எவ்வளவு பெருசா இருக்கட்டும் அவ்வளவா இருந்தவரே வாழ்க்கையை வச்ச திட்டங்கள் வார்த்தையினால கொண்டு வார்த்தை எங்க வாழ்க்கையை மாற்ற நீ விரும்புகிறேன். அதற்காக இருதயத்தின் ஆழத்துல அந்தவரை இந்த வார்த்தைக்கு விதமா இருக்கிற எல்லா வல்லமையை கணிந்து கொள்கிறேன். அதுவரை ஒரு புரிந்து கொள்கிற தன்மை எங்களுக்கு தாங்கப்பா. அந்தவரை இஸ்லா தன் இருதயத்தை பக்குப்படுத்தி வார்த்தையை அந்தவரை தன் இருதயத்தில் பத்திரப்படுத்தும் போல தன் இருதயத்தை பக்குப்படுத்தி வார்த்தையை பத்திரப்படுத்தி 100 மடங்கு பலன் தர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இது 3 நாட்கள்ல நம்ம என்ன கருத்தை குறிச்சு நம்ம கத்துக்க போறோம்னா நீர்களில் பரிசுத்தம். அப்போ இந்த நீர்களில் பரிசுத்தம் என்ற காரியத்தை குறிச்சு நான் யோசிக்கும் போது இந்த சங்கதி நம்ம இருக்கிற இந்த தலைமுறை என்னன்னா ஒரு ஹீரோக்கள் இருக்கிறாங்க, ஒரு கதாநாயகன் இருக்கிறார். ஏன்னா வர மாதிரி அவர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாறிக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அது எடுத்துக்காட்டு இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசு அவரெல்லாம் கவனிக்கிற காரியம் அதை குறிச்சு நான் யோசிக்கும் போது ஹீரோக்களை கதாநாயகரை சேர்ந்தாங்க. அந்த அடிப்படையில தான் நல்லா கவனிக்க ஒரு நாயகன் அவர் வாழ்க்கை எப்படின்னா பரிசுத்தமானது. அவருடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னா நல்லா கவனிக்க. நீங்க தான் கடைசி நம்ம யாரும் சொல்றது அவர் வாழ்க்கை என்ன பண்ணா ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 12,230 நாட்கள் கிட்டத்தட்ட அத்தனை நாட்கள் 12,230 நாட்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா அவர் ஒரு நாள் கூட ஒருத்தரையும் நிச்சயம் என்ன பார்க்கல, பார்க்கவில்லை. அவர் ஒரு நாள் கூட தன் வாழ்க்கைய அதறி கோபத்தோடு அவர் ஒரு நாளும் தவறாய் உண்மை இல்லாம மற்றவங்களை காயப்படுத்துற ஒரு வார்த்தையை பேச யார் அவரு அதாவது ஒரு நாளும் தன் கண்களால நல்ல கவனிப்பாருக்கும் ஒருவரையும் தவறாய் நிச்சயோட பார்க்கவே ஒரு நாள் தன் வாழ்க்கையில பதறி ஒருத்தரை காயப்படுத்துற உண்மை இல்லாத பதக்குறைவான வார்த்தையில ஒரு நாள் பேசணும். எத்தனை நாள் வாழ்ந்தார் சொன்னார்? 2,830 நாள் வாழ்ந்தார். உலகத்துல வாழ்ந்தார். அவர் என்னப்பட்டவர்னா அவர் மனதில் அவருடைய மனசாட்சி அவருடைய ஒரு நாள் அவர் குற்றப்படுத்தவில்லை. யோசிச்சு பாருங்க, நான் சொல்றேன். நீங்க தேர்ந்த கதாநாயகர்லாம் யோசிச்சு பாருங்க, அவரோட கம்பேர் பண்ணாரு. நான் சொல்றேன் இந்த இயேசு, நான் சொல்றேன் இந்த கதாநாயகர் யாருன்னா யோசிச்சு பாருங்க யாருன்னா நீங்க இப்போ இந்த உலகம் தேர்ந்த கதாநாயகர் கூட இந்த நாயகர் கம்பேர் பண்ணி பாருங்க. அவர் யாருன்னா தன் மனசாட்சினால ஒரு நாளும் குற்றப்படுத்தப்படல. யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க தேர்ற அந்த கதாநாயகர்னா மனசாட்சிக்கு குற்றப்படாத வாழ்க்கையை வாழ்ந்துறாங்க. அவர் நல்லா கவனிக்க வேண்டிய காரியம், அவர் ஒரு நாளும் தவறான ஆசையினால தன் வாழ்க்கையில இயக்கப்படல. ஒரு நாள் தவறான ஆசை தோன்றினது இல்லை. அவருக்கு தவறான ஆசை தோன்றின நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு நாளும் தேவனுடைய சின்னத்துல இருந்து ஒரு படி கூட ஒரு கீழே இறங்கவே என்ன பண்ணவில்லை. தேவனுடைய சின்னத்துல இருந்து ஒரு படி கூட கீழே இறங்கவே இல்லை. இன்னும் மேல போய் சொல்றேன், ஏன் தெரியுமா? ஒரு நாளும் நேரத்தை வீணாக்கவே. ஒரு நாளும் நீயும் சும்மா இருந்தோம் ஒரு இருந்து சொல்லி ஒரு நாளும் தன் நேரத்தை வீணாக்க. ஒரு நாளும் அவர் வேலை நீங்க போனா இந்த மனுஷன் சாப்பிட்டீங்கன்னா அந்த நேரத்தை மனுஷன் சந்தித்தார். அவர் இருந்தாலும் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணார். அவர் என்ன பண்ணார்? தன் நேரத்தை ஒரு நாளும் வீணாக்கவே இல்லவே இல்லை. தன்னுடைய காலத்தை ஒரு நாளும் சுயநலத்துக்காக பயன்படுத்தவே இல்லை. சுயநலத்துக்காக கதாநாயகன் என்ன பண்றாங்க? எல்லா மனுஷனையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்ஸை தன் வாழ்வதற்காக பயன்படுத்துறாங்க. ஒரு நாள் தன்னுடைய காலத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறது. சொகுசாய் வாழ்றது சொகுசா வாழவே இல்லை. ஒரு நாளும் அவருடைய ஜட்மெண்ட் அவருடைய நியாயத்திற்கு தவறா இல்லவே இல்லை. ஒரு நாளும் அவர் ஜட்மெண்ட் எப்படி இல்லை? தவறாய் இல்லவே இல்லை. ஒருவரின் தவறாய் அவர் என்ன பண்ணா ஜட்ஜ் பண்ணவே இல்லை, நியாயம் தீர்க்கவே இல்லை. ஒரு நாளும் ஒருத்தரையும் யோசிச்சு பாரு. கதாநாயகர் தன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜட்ஜ் பண்றா தவறா நினைச்சாங்க நினைக்கவே இல்லை. இந்த அசம்பாவித நடந்து நினைக்கல நடந்துச்சு. ஒரு நாள் தன் வாழ்க்கையில அவர் தவறா என்ன பண்ணவில்லை, நியாயத்திற்க இல்லவே இல்லை. ஒரு நாள் அவர் இதுதான் அழகு. ஒரு நாள்
மன்னிப்பு யாருன்னு கேட்கறது. அதனால அவர் அரகண்டா? யார் மன்னிப்பு கேட்கணும்? தவறு செஞ்சவதான் மன்னிப்பு கேட்கணும். தவறு மன்னிப்பு கேட்கிற வாழ்க்கை அவர் வாழ்ந்ததே இல்லை. அதுதான் மேல போய் சொன்னாரு. ஒரு நாளும் மன்னிப்பு கேட்கிற வாழ்க்கை வாழ்வதே இல்லை. நான் இங்கிலீஷ் பண்றேன், நான் எப்படி பண்ணுறேன்? ஒரு நாளும் இவரு நம்ம தலைவர் சொல்றாங்க, இல்ல மன்னிப்பு தவறா செஞ்சாங்க இன்னைக்கு ஒரு நாள் அவர் தவறு மன்னிப்பு கேட்காத மன்னிப்பு கேட்காத நாய்கள் யாருமே படாது. ஒரு நாள் கூட அவர் ஒருத்தரையும் தவறா பேசவே இல்லை. அவராய் பேசவே இல்லை. அவர் எப்படியாப்பட்டவர்னா ஒரு நாளும் தன் செயலை தாமதமாவும் செய்யவில்லை, தன் செயலை காலத்துக்கு முன்பதாக செய்யவில்லை. கரெக்டான தாமதம். அவர் வாழ்க்கையில ஒரு நாள் லேட்டா வரல, லேட்டா ஒரு காரியத்தை செய்யவில்லை. ஒரு நாளும் அவர் அவசரப்பட்டு செய்யவில்லை. அவசரப்பட்டனே அவசரப்பட்டனே ஒரு நாள் லேட்டாவும் வரல, ஒரு நாளும் அவசரமும் பண்ணல. அவரு ஒரு நாளும் அவசரமா படல. அவர் வாழ்க்கையில ஒரு நாளும் அப்செட் ஆகவே இல்லை. அப்செட் இல்லை. அப்செட் பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகுது. இன்னைக்காச்சு நான் சொல்ற நாயகர் ஒரு நாளும் அப்செட் ஐயோ மாறிச்சு, ஐயோ இது தலைக்கலாம் மாறிச்சு, ஒரு நாளும் அப்செட் ஆகுது. ஒரு நாளும் என்ன பண்ணல. அவர் ஒரு நாளும் தன் வாழ்க்கைய மேலோட்டமா வாழ. மேலோட்டமா ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா அவர் நிறைவு செய்வார். புரியுதா? ஒரு நாள் அவர் மேலோட்டமாய் நிறைய பேர் மேலோட்டம் என்ன பண்றாங்க, வள்ளுவர் நிறைய நடுவரங்கள்ல நடுவர மாதிரி அவர் எல்லாத்தையும் நம்ம வெறும் தலைவர் மேலோட்டமா இருப்பாங்க, சிரிப்பாங்க, பிளாஸ்டிக் சிரிப்பு. அவர் ஒரு நாள் தன் வாயில ஸ்வீட் பறிச்சாங்க, இருதயத்தில் ஆழத்துல சிரிச்சிருப்பார். ஒரு நாள் மேலோட்டமான வாழ்க்கைய அது வாழவே இல்லவே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் ஈர்க்கத்தக்கதான மார்வலஸான பரிசுத்தமான வாழ்க்கைய வாழ்ந்தார். அவர் என்ன தெரியுமா, அவர் மதுரூப மலைன்னு ஒரு மலைக்கு போனாரு. அவர் தேவனுடைய மகிமைக்குள்ள போனாரு. அந்த மகிமையிலிருந்து என்ன பண்றது அவரால் போக முடியும். அவரை சந்திச்சு யாரு 2 பேர் சந்திச்சாங்க. அவரை சந்திச்சு என்ன பண்ண 2 பேரும் மலைக்கு போயிட்டாங்க. அவங்களே அவர் போயிடலாம், அவங்களே அந்த அளவுக்கு தகுதி உள்ளவர். ஆனா அவர் பெத்லகேம் ஒரு ஊர்ல வந்தார். அன்னைக்கு முதல் பூச்சி விட்டாங்கல்ல, அந்த முதல் பூச்சில இருந்து கடைசி கல்வாரி சிலுவையில தன் கண்ணை மூடுற வரைக்கும் அவர் குற்றப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். வாழ்ந்து காட்டார். யாரும் குற்றம் சாட்ட முடியாத ஒரு வாழ்க்கையா குற்றம் சாட்ட முடியாது, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாரு. அவர் யார் தெரியுமா, வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான வல்லமையினால தன்னை எப்படிதான் நிரூபித்தாரு. தேவனுடைய குமாரன், மனுஷ குமாரன், இந்த உலகத்துல எதற்காக வந்தனா பரிசுத்தமாய் வாழவே வந்தேன்னு சொல்லி வாழ்ந்து காட்டுதான் நல்ல கவனிங்க. உலகம் நிறைய ஹீரோக்கள் பேரா புரியுதா? ஆனா இன்னைக்கு நான் உலகத்துக்கு மிக பெஸ்டான ஒரு ஹீரோவை நீங்க விருப்பீங்கன்னா, உலகத்துக்கு நாயகனை நீங்க தேடிங்கன்னா, உலகத்திலே பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே உலகத்துல பரிதபிக்கப்பட்ட யாரும் நல்லா கவனிக்க வேண்டிய காரியம். இயேசு யாருன்னா சொல்றாரு, அந்த நாயகர் யாருன்னா இந்த இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை பரிசுத்தமானது. நான் உங்களை ஏன்னா அவர் எல்லா பேரையும் அதை விட்டு போதில்லை, தன் வாழ்க்கையில பரிசுத்தமா அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தமா இருந்தது போல உங்களை நான் பரிசுத்தமா. மக்கள்லாம் விலக்கி கொள்ள வேண்டிய காரியம். அப்போ பரிசுத்தம் எங்க உருவாங்கன்னா வேறு உருவாது. ஒரு மரத்துக்கு எது முக்கியம்னா வேறு ரொம்ப முக்கியம். வேறு ரொம்ப முக்கியம். அந்த வேறான எங்க இருக்குதோ அது அடிப்படையில் தான் மரம் என்பது வந்துடும். ஆனா வேற காண்டி போடும். ஏன்னா அது வேர் மேல இருக்கு. அது வேர். ஆனா ஒரு மரம் வளர்வதற்கு ரொம்ப நேரம் அது நீண்ட நாள் ஆளும் மரம், அரச மரம் ரொம்ப ஆளும். அதே போல நம்ம வாழ்க்கையில நம்முடைய வேரின் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். அப்போ சொல்றது யார் நம்முடைய வேர்னா இயேசுவே நம்ம கூட இருக்காரு. அவர்தான் நம்முடைய வேர். அப்போ அந்த வேர் நம்ம வாழ்க்கையில சரியா அமையும். அவர் தான் நம்ம வாழ்க்கையில கிரேட்டஸ்ட் ஹீரோவா இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். அப்ப நம்ம இந்த வேரை நம்ம சில காலத்துல நம்ம சரி செய்யக்கூடாது. இயேசு நம்ம வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தார்? இயேசு என்ன பண்ணாருன்னா, இந்த ஹீரோ முதலாவது என்ன பண்ணாரு, வாழ்க்கையில சரியான திட்டத்தை என்ன பண்ணாரு, தன் வாழ்க்கையை அமைச்சாரு. சரியான ஒரு வசனத்தை வாசிச்சு அது அடிப்படையில சில காரியங்களை கற்றுக்க முடியும். இன்னொரு இது வாசிங்க, யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய வசனம், 13 முதல் 17 முடிய பக்கம் சொல்லி வாசிக்கலாம். பேர் நம்பர் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17 சொல்லுவாங்க. பக்கம் 315 பின்னாடி இருந்து 315 புரிய இருப்பாரு.
வேணும். இங்க பாருங்க. ஒரு மனுஷனை குறித்து யாக்கோபு ஒரு மனுஷன் அவன் யார் வியாபாரி அவன் வியாபாரி அவன் என்ன பண்ணான்னா நல்லா கம்மி நாளைக்கு ஒரு படத்துல போய் தங்கி கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி மறைஞ்சு போற புகை போல வாழ்க. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் சொல்ல வேண்டும். ஆதலால் ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அதை செய்யாமல் போனால் அது அவருக்கு பாவம். நல்லா கவனிக்க வேண்டிய இந்த கடைசி காலகட்டத்துல இதுக்கு மிகப்பெரிய தோல்வி ஆண்டவர் கற்றுக்கொண்டு கடற்கொண்டு காட்சி என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில தவறான காரியத்துல செய்யும் பெறுவதுதான் வாழ்க்கை மிகப்பெரிய தோல்வி. அப்படி சொல்ற நல்லா கவனிக்க வேண்டிய கடைசி காலகட்டத்துல நம்ம தோல்வி தெரியுமா? தவறான காலத்துல சக்சஸ் ஆகுது. எல்லாருக்குள்ளயும் ஆசை, அது எல்லாருக்குள்ளயும் ஆசை. என்ன ஆசைன்னா பணக்காரன் வரணும், மேல வரணும். அது தப்பு இல்லை. அது என்னைக்குமே தொழில் செய்வதையும் செழிப்பா வாழ்வதையும் விரும்பல. ஆனா அவனுடைய விருப்பம் அவனுடைய விருப்பம் தெரியுமா? அது பின்னாடி ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரணம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர தோந்து போறோம்னா தவறான காலத்துல நம்ம செய்ய பெறுவதான் வாழ்க்கை தோல்வி. தோல்வி தோத்து போவது நம்ம வாழ்க்கையில தோல்வி இல்ல. தோத்து போற வாழ்க்கையில தவறான காரியத்துல நம்ம ஜெயிப்பதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி. தவறான காரியத்துல நம்ம ஜெயிப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் நம்ம வாழ்க்கையில வேறானது ரோமர் 11ஆம் அதிகாரம் வேறானது பரிசுத்தமா இருக்கா, இலைகளும் பரிசுத்தமா இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில பேஸ்மெண்ட் அடிப்பட்டத்தை நம்ம சரி செய்வோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அப்ப பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரியம் வேர். அப்ப வேர் என்னன்னா முதலாவது நீங்க எதுல சரி செய்யணும்னா உங்களுடைய திட்டத்தை சரி செய்யணும். என்னுடைய தலைவர் என்னுடைய நாயகன் யார் தெரியுமா? தன் திட்டத்தை சரியாய் வாழ்ந்தவர். அப்போ இந்த யாக்கோபு சொன்னாரு ஒரு மனுஷன் அது அப்ப முதலாவது என்ன முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில சுயநலம் சார்ந்த திட்டத்தை குறிச்சு எச்சரிக்கையா வந்து சுயநலம் சார்ந்த திட்டத்தை குறிச்சு என்ன பண்ணணும் எச்சரிக்கை. முதல் பாயிண்டாடு உங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் சுயநலமாய் ஒரு திட்டம் அமையக்கூடாது. சுயநலமாய் இந்த ஒரு மனுஷன் வியாபாரம் செய்யணும். அவன் முதலாவது என்ன திட்டம் பண்ணணும்? முதல் காரியம் அவன் குறிப்பிட்ட நாள் அங்க இருக்கணும் திட்டம் பண்ணாது. முதல் மாசம் 13 4 13 அவன் என்ன பண்ணா இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்ன பண்ணான் போய் அவன் என்ன பண்ணாங்க முதலாவது என்ன பண்றான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு போய் என்ன பண்ண எத்தனை வருஷம் பண்ணான் அவன் திட்டம் சரியா போட்டான். அது அவன் திட்டம் எப்படி எப்படி இது கரெக்டா இந்த வருஷத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க தங்கி வியாபாரத்தை செய்யும் 3 வருஷம் இருப்பான். முதலாவது அவனுடைய திட்டம் இருந்துச்சு சரியான நேரமா இருந்துச்சு. சரி அவனுக்கு சரியான நேரமா இருந்துச்சு. ரெண்டாவது அவன் திட்டம் விதமா சரியான இடமா இருந்துச்சு. முதலாவது சரியான பீரியட் ஆஃப் டைம். அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்க இருப்போம் வருஷம். ரெண்டாவது திட்டம் இல்ல அந்த பட்டம் இந்த பட்டணத்துக்கு போயிடாரு. முதலாவது என்ன ரெண்டாவது என்ன பண்றான் அந்த பட்டன் பிளேஸ் இந்த இடத்துக்கு நான் போக திட்டம் பண்றேன். என்ன பண்றேன் இந்த படம் இந்த இடத்துக்கு அப்புறம் அவசியம் அப்ப நல்லா என்ன பண்றேன் ரெண்டாவது மூணாவது காரியம் வாழ்க்கையில என்ன பண்ண தெரியுமா? முதல் பண்றான் சரியான என்ன உள்ளது இத்தனை நாள் நாங்க தங்கி பீரியட் ஆஃப் டைம் இத்தனை நாள் இத்தனை வருஷம் 1 வருஷம் நான் தங்கி அங்க வியாபாரம் செய்யப்படணும். ரெண்டாவது வாழ்க்கையில சரியான இடத்தை என்ன பண்றான் தேர்ந்தெடுக்கிறான். மூணாவது என்ன பண்றான் அவன் வாழ்க்கையில ப்ரொசீஜர் என்ன பண்ண நான் போய் பொருளை வாங்கி அவன் கொண்டு போய் விற்க போறேன். பயன் சே அவன் வியாபாரத்துக்கு போய் என்ன பண்றான் ப்ரொசீஜர் திட்டத்தை போறான். அவசியம் சம்பாதி வருவாசி மூணாவது நாலாவது திட்டம் பண்றான். அவன் என்ன பண்றான் நாங்க போயிட்டு விட்டு இதுல லாபம் எடுப்பேன். இதுல
அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் ஒரு வாழ்க்கையில நம்ம எல்லாம் திட்டம் பண்ணது சரியான நேரம். இத்தனை வருஷம் இருக்கணும், என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல போய் படிக்க போறோம், அப்புறம் என்ன பண்ண போறோம், இதெல்லாம் படிக்க போறேன், என்ன பண்ண போறேன், இத்தனை நாள் வந்து இருக்க போறேன், படிச்சு முடிச்சு இந்த வேலைக்கு போறேன், இவ்வளவு சம்பாதிக்க போறேன், திட்டம் சரியா இருக்குது. அப்போ இந்த வேதம் எண்ணத்தின் அடிப்படையில நம்ம இருக்குன்னா, வேதம் ஒரு நாளும் நம்ம வியாபாரம் செய்வதை தவறுன்னு சொல்லவே கிடையாது, நம்ம செழிப்பதை தவறுன்னு சொல்லல, நம்ம திட்டம் போடுவதை தவறுன்னு சொல்லவே சொல்லல. ஆனா என்ன தப்புனா, நான் அந்த இடத்துக்கு போவேன், அந்த நேரத்துல இத்தனை வருஷம் நான் இருப்பேன், இந்த இடத்துக்கு போவேன், வியாபாரம் பண்ணுவேன், நான் சம்பாதிப்பேன். யார் இல்லைன்னா சரி, நான் போவேன், நான் விற்பேன், நான் தங்கி இருப்பேன், நான் வாங்குவேன், எல்லாத்தையும் நான் சேர்த்து லாபத்தோட நம்ம வாழ்க்கையில இந்த வியாபாரி செஞ்ச தவறு தெரியுமா, நம்ம வாழ்க்கையில தன் சுயத்தை சார்ந்து நம்ம வாழ்க்கையில எதிர்காலம் சரியா அமையணும்னா, பரிசுத்த வாழ்க்கைய நீங்க வாழணும்னா, சுய நலமான திட்டம் உங்க வாழ்க்கையில நீங்க அறையவே கொடுத்தாங்க. என்ன பண்ணோம், நல்ல கவனி. இப்ப வாழ்ற உலகத்தை நம்ம சொல்றது நல்ல கவனி. என்ன பாருங்க, வாழ்ற வியாபாரம் என்பது வேற, கடவுளை சேமிப்பது என்பது வேற. வியாபாரம் என்ன பண்ணலாம், நீ சொல்லலாம், ஏமாத்தலாம், என்ன பண்ணலாம். ஆனா கடவுளும் வந்து முடியாது, அது புரியும். அது வியாபாரம் என்பது செக்யூலர், அது அது பொறுமையானது. ஆனா சர்ச்சை வந்தா அது சேகரம், அது பரிசுத்தமானது. அப்படி இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படி இல்லவே இல்லை. அது நான் சொன்ன ஆராதனை என்பது பாடல் அல்ல, வாழ்க்கை. நீ ஒரு வியாபாரியாய் வாழ்ந்து வாங்கினா இந்த அண்ணங்கள் எல்லாம் போய் வாங்கணும், ஏன்னா இயேசு வெளிப்படுத்துறாரு. வாழ்க்கை நம்ம வியாபாரம் என்ன சொல்லணும்னா இயேசுவோட சம்மந்தம். அப்போ வியாபாரத்துக்கும் சபைக்கும் வெவ்வேறு வாழ்க்கை கிடையாது, ரெண்டுமே ஒண்ணு. அவனா இப்ப நான் வியாபாரத்தை தனியா, கடவுள் இல்ல நாங்க தங்கி இருப்பேன், அங்க விற்பேன், அதை தனியா ஒழுகணும். அப்ப நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய காரணம், திட்டம் பண்ணும் பொழுது கடவுள் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு திட்டமும் அமைக்கூடாது. படிப்புகள் வேறனா, அது வேற டிபார்ட்மெண்ட், சபைனா வேற, வீட்டுல இருக்கும்போது நான் வேற, சபையில வந்தா வேற. அது இல்லவே இல்லை. கிறிஸ்தவன் மலையாள அடிக்கடி எங்க இருந்தாலும் கிறிஸ்தவன், எல்லா நேரமும் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்பது என்ன நேரமோ. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய இந்த உலகத்துல யாருக்கு நம்ம மிகப்பெரிய முட்டாளம் நினைச்சுக்கோம், கடவுள் இல்லைன்னு சொல்றவன் மிகப்பெரிய முட்டாளே கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டாள் கிடையாது. நம்ம நினைச்சோம் கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டாள். வேதம் சொல்லு, கடவுள் இல்லை கடவுள் இல்லை சங்கீதக்காரன் சொல்லிட்டான், அதை வச்சு என்ன பண்ணோம், அவன் கடவுள் இல்ல, அவன் முட்டாள். ஆனா உண்மையாகவே வேதம் என்ன சொல்ல, யாரு முட்டாளே, கடவுள் அறிந்து கடவுளை போல வாழாதவனும் முட்டாள். யார் முட்டாள், இப்படிதா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கூட வாழ்ந்து போனான், அவனை பார்த்து நம்ம முட்டான்னு சொல்றோம். ஆனா கடவுள் யாருக்கு தெரியும், அவருக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு, என்ன பண்ண சொல்லி கொடுத்துட்டாரு, அதுபடி வாழ முடியாது. அப்ப யார் முட்டாள், கடவுள் அறிந்து அவரை போல வாழ வந்தான். சரி, கடவுள் இன்னார் அப்ப நல்லா நம்ம வாழ்க்கையில வியாபாரம், நம்முடைய படிப்பு, நம்முடைய தொழில், இதெல்லாம் வேறையும், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வேறும் இல்லை, ரெண்டுமே ஒண்ணு, ரெண்டுமே. அப்ப நல்லா நீங்க விரும்பி கொண்டு உங்க வாழ்க்கையில புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய காரியம். அப்போ நம்ம வாழ்க்கையில யார் விட்டால்னா, நீ டெய்லி உட்கார்ந்து பரிசுத்தர் என்று அறிந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தா விட்டா. நான் சொல்றாரு, மதிக்கட்டேன் சரி, எது எல்லாத்தையும் அறிந்து அதுபடி வாழாது, வெளியே வாழாத. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய காரணம் வாழ்க்கையில அப்ப சரியான நேரத்தை கண்டுபிடிச்சான், சரியான இடத்தை கண்டுபிடிச்சான், ப்ரொசீஜரை கண்டுபிடிச்சான், அவன் வாழ்க்கையில ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சான். ஆனா இதுல எல்லாமே என்ன இல்லை, தெய்வ சித்தை இல்லை. அது தேவனுடைய, அவர் தேவன் சொன்ன இடமா, தேவன் இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில தங்க சொன்னாரா, இந்த வியாபாரம் தான் செய்ய சொன்னாரா, இவ்வளவுதான் லாபம் வரணும்னு எதிர்பார்க்க சொன்னாரா, அது எல்லாமே தான் இல்ல, தேவனுடைய சித்தம் இல்லை. நான் சொல்ல வசனம் சொல்லி எது செஞ்சாலும் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து செய்யும் சொல்லிட்டு நல்லா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்ணா, அவனுடைய சித்தத்தை வெளிப்பட என்ன பண்ற விருப்பம் உள்ளவராங்க. ஒவ்வொரு நாளும் அவனுடைய சித்தத்தை செய்ய வெளிப்படுத்த நல்லா கவனிக்கிறது. கடவுள் யாருன்னா தன்னுடைய விருப்பத்தை நம்ம வாழ்க்கையில சொல்ல எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் விரும்புறாங்க, நம்ம தான் போய் கேட்பதே இல்லை, நம்ம தான் போய் எப்படி நம்ம வசனம் சொல்றது, சங்கீதம் வாசி, சங்கீதம் 32:8 வாசி, சங்கீதம் 32:8. அவருடைய கண்கள் சொல்லிட்டு போனாங்கல்ல, கண்கள் நம்ம மேல இருக்குது, எதுக்காக முன்னூற்றி 14 இருக்குதுக்காக.
அவர் யாரையும் ஒரு நாளும் முடிச்சு பாக்குறது கிடையாது. அதே சொன்னல யாரு நீ அழகாக முடிச்சு பாக்குறதுலாம் கிடையாது. உங்களை பார்த்து காரணம் தன்னுடைய விருப்பத்தை சொல்லு. அவர் கண்கள் விருப்பத்தை சொல்லும். யாருடைய விருப்பத்தை அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. அப்ப நல்லா கவனி, யாரு ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்துட்டே இருந்தா தெரியுமா தன்னுடைய விருப்பத்தை வெளிப்பட்ட, தன்னுடைய சித்தத்தை வெளிப்பட்ட. முதலாவது அவர் எப்படி சொல்லுவார் தன்னுடைய விருப்பத்தை? தன்னுடைய கண்ணினால சொல்லுவார். தன் கண்ணினால ஒரு நல்ல புண்ணிய யாரால கண்ணை பார்த்து ஒருத்தவங்க விருப்பத்தை கண்டுபிடிங்க. எனக்கு நம்ம உறவுல இருக்காங்க. அதே அப்போ தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளனா ரூட்ல இருந்தே இங்கதான் அப்படி போட்டு வந்ததுன்னா அதெல்லாம் பேச்சுலாம் கிடையாது. நெருங்க அப்போ ஒவ்வொரு நாள் அவர் என்ன பண்ணுவாரு நம்முடைய விருப்பத்தை கண்ணுனால சொல்றேன். கண்ணுனால ரெண்டாவது எதுனால சொல்றேன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 30-21 பேஜ் நம்பர் சொல்லுங்க. சாமுவேல் சொல்றேன். 1 சாமுவேல்ல ஏசாயா 30. வழி இதுவே. சத்தத்தினால பேசுவாரு. வான்ல பேச மாட்டாரு. கடவுளுடைய சத்தம் மெல்லிய, நான் சொன்னேன் ஒரு சொல்லி கடவுளுடைய சத்தம் மெல்லிய சத்தம். ஆனா அது என்ன சொன்னேன், மெதுவான சத்தம் இல்லை. கரெக்டான மாட்டேன். கடவுளுடைய சத்தம் மெல்லிய சத்தம் ஆனா மெதுவான சத்தம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இந்த மழை கடவுளுடைய சத்தம் மெல்லியது ஆனா மெதுவானது இல்லை. அது இருதயத்தை உடைக்கும். என்ன சொல்லுது? கண்மலை உடைக்கும். சம்பட்டி காதேஸ் வனாந்திரத்தை அதிர்ஷ்டம் செய்யும், பெண்மானை ஈன செய்யும். அப்படின்னா எப்படியா பண்ணுது? அவர் மெதுவா, அவர் சத்தம் மெல்லியது ஆனா மெதுவானது இல்லை உங்க வாழ்க்கையில. ரெண்டாவது தன்னுடைய விருப்பத்தை எப்படி சொல்லுவாரு? தன்னுடைய வாய்ஸ். வாய்ஸ் என்னது? அதனுடைய வாய்ஸ் என்னது? பைபிள் உன் கையிலே இருக்கு. உன் கையில ஒவ்வொரு நாளும் பேசுகிற தொடரும் போது அவர் சத்தம் மெல்லிதாக இருக்கும் ஆனா மெதுவானது இல்லை. உன்னை உடைக்கும், உன்னை பரிசுத்தம் கொடுக்கும், உன்னை சரியான பாதையில கொண்டு போகும். அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்படியாப்பட்டவரான்னா தன்னுடைய விருப்பத்தை காட்ட விரும்புறார். ஏன் உங்க சத்தம் கேட்க மாட்டேங்குது? நீ கேட்க மாட்டேற. அவர் பேசிதான் இருக்கிறாரு. உங்க வீட்டுலதான் இருக்குது. வீட்டுலதான் நான் உங்களோட கதை ஒரு சொன்ன நடந்த சம்பவம். ஒரு பாஸ்டர் வந்து நல்ல ஒரு சபையில இருந்தாரு. அவங்க குடும்பம் அவங்களை அழைச்சாங்க வீட்டுக்கு. அழைச்சாங்க வீட்டுக்கு அழைச்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, விருந்துக்காக போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்பூன் ஸ்பூனு அந்த கணவன் மனைவி என்னன்னா ஸ்பூன் வச்சு ஏதோ ஸ்பூன் கால வச்சீங்கன்னா தங்க ஸ்பூன் காணும். அவர் என்ன அவங்க மனைவிக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப வீட்டுல சொல்ல வேணாம் பாஸ்டர், நான் என்ன பண்ணேன் உன்னை நம்ம தேடி பார்க்கலாம். என்ன பண்ணா ஒரு வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும் அந்த பாஸ்டர் விருந்துக்கு அழைக்கிறாங்க. அழைக்கும் போது அந்த மனைவியோட இறுதியும் அதை போட்டு அடிச்சு நீ கேட்க போறது மனைவி கேட்கறேன். பாஸ்டர் அவங்க வீட்டுல வேணாம் கேட்காது இந்த மாதிரி அனுப்பிச்சு பொருளாச்சே தேடி சரிப்பாங்க. பாஸ்டர் அப்பா நினைச்சுக்காதீங்க. என் வீட்டுக்கு போனா நீங்க வந்துட்டு போனீங்க. நீங்க வந்து போனோம் ஸ்கூல்ல இருக்காங்க. அந்த ஸ்கூலு பைபிள் தானே வச்சுக்க சொல்றாரு. அப்படின்னு தான் அர்த்தம். வாழ்க்கையில பேசினேதான் இருக்கிறேன். நம்மதான் கேட்கல ஸ்கூலு காணும், அதை காணும், எதை காணும், எங்க இருக்குது எல்லாமே வாழ்க்கையில காணும். அது போனதுல எங்க இருக்குது? பைபிள் இருக்குது. நான் கணக்கு படிச்ச வாழ்க்கையில சந்தோஷம் காணுமா, சமாதானம் காணுமா, கணக்கு படிச்சதை காணிக்கீங்க, பரிசுத்தம் காணுமா, எங்க இருக்குது? நீ பார்த்து அவங்களுக்கு பாஸ்டர் நான் பரிசுத்தம் வாழ முடியல, ரொம்ப சந்தேகமா இருக்கு பாருங்க. பதில் அதுலதான் இருக்கிறது. வாழ்க்கை எல்லாம் பதில் எங்க இருக்குது? வேதத்துல அவங்க எப்படி பேசுறாங்க? அந்த சத்தம் மெல்லியது ஆனா மெதுவானது. மெல்லியது அவர் எந்த 3வது எப்படி பேசுவாருன்னா யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மூணாவது எப்படி நம்ம பேசுறது? ஒரு நபராய் பேசுறாரு. நபராய் அதாவது கண்ணை வச்சு பேசுவாரு. மூணாவது சத்தத்தினால, 2வது சத்தத்தினால பேசுவாரு. 3வது நபராய் கூட இருந்து
நபர் என்ன எப்படி பேசுவாங்க, நான் விரும்பினதெல்லாம் 16, 13. அப்ப எப்படி பேசுவாரு, நபராய் பேசுவார். ஒரு பர்சன் அவங்க கூட இருக்கிறார் எப்பவுமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச அதே யோவான்ல இருக்குது. 14ஆம் அதிகாரம் இருக்குது. என்ன சரியான வசனம், என்றென்றைக்கும் இருக்கும்படி. அது 14, 16 வசனம் சரியாதா, என்றென்றைக்கும் இருக்கும்படி. அது என்றென்றைக்கும் இருக்கும்படி கூட என்ன நினைக்கிறோம், எனக்கும் உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாதவர், உங்களுக்கு பேசினே அவர் தங்களுடைய திட்டத்தெல்லாம் சொல்ல கூடவே இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுதுன்னா, நாளைக்கு அங்க போயிடுறேன், நாளைக்கு இந்த விஷயத்துறேன், அந்த இடத்துல போய் இருந்துட போறேன். உன் வாழ்க்கையில ஒரு நாள் நீ ஜெயிக்காத காரணமே, இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழாத காரணமே திட்டம் சுயநலமா இருக்குதான். ஏசு ஒரு நாள் தன் திட்டத்தை சுயநலத்துக்காக செய்யவே இல்லை. செஞ்சது முன்னே சார்ந்து நான் இருப்பேன், நான் போவேன், எனக்கு வேண்டியது, எனக்கு இது பண்ணு, எனக்கு இருக்குது, எனக்கு இது சுயம். வாழ்க்கையில மிகப்பெரிய பாவமே உங்களை சார்ந்த வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப பாவம். அதுதான் வேறு திட்டம். எப்படின்னா உங்களை சார்ந்தே நம்ம வாழ்க்கை திட்டம் செய்யக்கூடாது. அவர் இந்தியாப்பட திட்டம் வச்சுருந்தா எல்லா திட்டம் முடியாது. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வாசிப்போம். 8-14. அப்ப நல்லா என்ன பண்ணா, எவர்கள் தேவனுடைய ஆவியினால அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எவர்கள் தேவனுடைய சித்தத்தை கேட்டு அந்த பசங்க சார்ந்து தனக்கு உண்டான திட்டத்தெல்லாம் வச்சு தேவனை கேட்டு அந்த கண்ணை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு தனிநபராய் தன்னோடு இருக்கிற உறவாடுதல் மூலமாய் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ஒவ்வொரு நாளும் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன்னா தன் வாழ்க்கையில எப்படியாப்பட்டவனா பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ முடியும். அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திட்டத்தெல்லாம் வெளிப்படுத்தவனா அந்த சித்தங்களை இருக்கிறார். உலகத்துல நீ உருவாக முன்னாடியே உனக்கு முன்னாடி எல்லா பிளானையும் உருவாக்கிட்டார். வசனம் சொல்லுது, ஏன் வசனம் சரியா நினைவா இல்லை, எந்த வசனம் சொல்லுது, கடற்கரை மனதளவு அவர் நம்ம மேல வச்சு திட்டம் அவ்வளவுதான். கடற்கரை மணல் என்ன முடியுமா, எத்தனை கடற்கரை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நான் போயிட்டு வந்தேன், வெள்ள மண் எல்லாம் இருக்குது, கடற்கரை இவ்வளவு வேகத்து கடற்கரை எல்லாம் இருக்குது உலகத்துல. அத்தனை மண் அளவு கவுண்டபிள் அன்கவுண்டபிள், அது இன்ஃபினிட்டி. அந்த அளவுக்கு நம்ம மேல வச்சிருக்க திட்டம் வச்சிரு அவ்வளவு திட்டம். இதை எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு செய்யணும். நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சொல்ல தயார், அவர் வெளிப்படுத்த தயார். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம தான் உட்காந்து கேட்க தயார். நம்ம தான் கேட்க முதலாவது நம்ம வாழ்க்கையில திட்டத்தை நம்ம வாழ்க்கையில கண்டுபிடிக்கணும். சத்தத்தை நம்ம கேட்கணும்னா அவ்வளவு உணவுல இருந்தா நீங்க நம்மளுக்கும் அவருக்கும் இருக்கிற மிகப்பெரிய காரியங்கள் பாவம். அது அந்த பாவத்தை என்ன பண்ண முதலாவது அறிக்கை செய்யணும். அவர் திட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அவர் சத்தத்தை கேட்கணும்னா, அவர் கண்ணாசையை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, அவர் மெல்லிய சத்தத்தை நம்ம வாழ்க்கையில பலமாய் கேட்கணுமா, இதுக்கெல்லாம் முதல்ல என்ன பண்ணுன்னா சமஸ்தை நம்முடைய பாவத்தை முதல்ல அறிக்கை செய்யணும். வசனம் வாசிப்போம். சங்கீதம் 66:18 வாசிப்போம். சங்கீதம் 66:18. என் இருதயத்துல தவறான என்ன பண்ணுன்னா, ஆண்டவரே நான் எங்க போனோம் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன். கண் அசைவு புரியாது, தெரியாது. கண்ணு என்ன பண்ணிருக்கோம், மறைக்கப்பட்டிருக்கோம். சத்தம் மெல்லியதான் இருக்கும், ஒண்ணும் கேட்காது. ஒரு நபரை உணரவே மாட்டேன். எப்போனா இருதயத்துல தவறான நல்ல படிக்கிற காரியம் தன்னுடைய சித்தத்தை எந்த மனுஷனால விளங்கிக் கொள்ள முடியும், அப்படின்னு கொள்ள முடியும். தன் இருதயத்தை சுத்தம் பண்ணிடும். தன் இருதயத்தை நல்ல கவனி. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மறுபடியும் பிறகுற வாழ்க்கையோட மாத்திரம் நிற்பது கிடையாது. அறிவிதமா வளரணும், அதை காக்கணும். கொடுத்ததை என்ன பண்ணும், எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள். கடவுள் அந்த தான் பேசுவார். எங்க பேசுவார்? 99.99% கர்த்தர் வானத்தை திறந்து வானெல்லாம் பேச மாட்டாரு. உள்ள மெல்லிய சத்தம் உள்ள கேட்கணும். ஆனா சொல்றேன், மெல்லிய சத்தம் மெதுவான சத்தம். மெல்லிய சத்தம் இருதயத்தோட சத்தம் கவனிச்சுன்னா வாழ்க்கையே தலைக்கீழ மாறும். அப்போ அந்த சத்தத்தை கேட்காத தலைப்படைந்தே பாவம். அதான் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும், கன்ஃபர்ஸ் பண்ணி புண்ணியவான் 1:5. ம் 5:6. ஈனவாசியா
என்ன பண்ண அவரோட ஐக்கியப்பட்டு உன் வாழ்க்கையில வாழ்ந்து அவருடைய கண்ணின் அசைவையும் அவர் மெல்லிய சத்தத்தையும் அவர் பசனாயிருந்து ஒவ்வொரு காலத்தையும் சொல்லுவாரு இன்னொன்னா அவர் ரத்தம் எல்லா பிழையும் அது சரி செய்யும். அது செய் இந்த நல்லா பண்ணும். இந்த உபாசனத்துல கண்ணுடைய ரத்தத்தை வந்து கத்துப்போம். நல்லா கவனிக்கிற காரியம் நல்லா போகும். பிள்ளைங்க இந்த காரியம் வாழ்க்கையில நல்லா கவனி. இந்த பாவத்தை என்ன பண்ணணும் அறிக்கை செய்து நீங்க பாவத்தை நான் சொல்லுங்க நல்லா கவனி. நீங்க புரியாது ஐக்கிய வச்சு அது விக்கிரக ஆராதனை அது பாவம். விக்கிரக ஆராதனை நம்ம யாரும் போயிட்டு விக்கிரகத்தை உருவாக்கி கொண்டாட போட்டுல நல்லா கவனி. நான் சொல்லிடுவேன் உங்க பணத்தையும் நேரத்தையும் நிலத்தையும் எதுக்கு அதிகமா செலவு பண்ணி அந்த ஆராதிக்கிறேன். பணம் நேரம் இந்த பலன் இன்னைக்கு ஒரு மேல சொல்ல போறேன். நீங்க எதற்கு பயப்படுறியோ அது யாரும் எதற்கு பயப்படுறியோ அத அத வசனம் வாசிப்போம். இசைக்கு 14 ஆஹ் ஆமா ஆஹ் நல்லா சொல்றது இருதயத்துல விக்கிரகத்தை வச்சிடாம நல்லா சொல்றேன். நீ எதற்கு பயப்படுறியோ அதை நீ ஆராதிக்கிறேன். எதற்கு பயப்படுறியோ எதற்கு கடவுள் கடவுள் நம்ம ஆராதிக்கிறோம். சொல்றாரு நான் ஜெயமான வேணும் எனக்கு பயப்படா பயம் எங்க அப்ப நம்ம கடவுள்ல நான் கொடுக்க வேண்டிய பயம் ஒரு காரியத்துக்காக நீ அதிகமா பயந்தினா உன்னை அறியாமலே அது உனக்கு மேல நீ என்ன பண்ற சுப்பீரியர் கடவுளுக்கு மேல அப்போ வியாதி வந்தா இந்த வியாதியை சாதிச்சிடமோ பயந்தினா அந்த வியாதியை ஆராதிக்கிறான். நீ எதை ஆராதிக்கிறியோ அது மாதிரி மாறிடும். கரெக்டா? எதை ஆராதிக்கிறீங்களோ அதே மாதிரி மாறிடும். அப்போ வேறு பரிசுத்தம் கடவுளை நீ ஆராதிக்கணும்னா கடவுளை ஆராய்ச்சினா அவன் இன்னும் போல ஒண்ணு மாத்துவான். இயேசு ஆராதிக்கும் போது அந்த ஹீரோவை அந்த நாயகரை நீ பார்க்க அவரை போல மாறும். உன் வாழ்க்கையில் நீ எதற்கு அதிகமா பயப்படுவோம் அது எதுக்கு புள்ளிங்க நிறைய பயந்தேன்னா புள்ளிங்க ஆராதிக்கும் அது போல மாறும் வாழ்க்கை. வாழ்க்கையில வியாதிக்கு வறுமைக்கு யாரும் ஒருத்தருக்கு இவன் அதை பண்ணிடுவான் பில்லி சுண்ணத்துக்கு பயந்து அதெல்லாம் நிறைய பேர் விக்கிரகா அதெல்லாம் பயந்து இதெல்லாம் பயந்துனா அதை நீ ஆராதிக்கிறான் சரி நிறைய பேரு அதுல என்ன இருக்கும் கண்களை காட்டிலும் அது வந்து அப்படி சாவச்சுமா அப்ப யாரு ஆராதிக்கிறேன் பாத்துட்டுல வந்து ஒரு காரியமும் நல்ல கவனிக்கிற காரியம் நீ எதற்கு பயப்படுறியோ எதற்கு பயப்படுறியோ அப்ப உங்க வாழ்க்கையில நீ பயம்ன்ற ஒரு காரியம் நல்ல கவனிக்கிற காரியம் சொல்லாது யாருக்கும் பயப்பட சொல்லுங்க மரியாதை வேற பயம் அது மரியாதை கனம் பண்ண அம்மா அப்பா பயம் கிடைக்குதான் நம்ம பயப்படத்தக்க வேலைன்னா ஒருவர் தான். ஏன்னா அவர் தான் அவர்தான் உங்க வாழ்க்கையில பயம் எதுக்கு அதிகமா பயப்படுறேன் அன்னைக்கு கடன் இது வந்து அது முடிக்கணுமோ அப்படி கடன் அவங்க வாழ்க்கையில பயப்படியா ஒண்ணு இல்லை அதுக்காக கடன் தராம அப்படி சொல்ல வரல புரிஞ்சுக்கோங்க நான் பயண மாட்டேன் அவன் எதுக்கு சண்டை போட அது சொல்ல வரல பயப்படாது நல்லா வந்து வியாதி மேற்கொள்ள முடியாது அதுக்கு பயந்துதான் நீ வியாதி ஆகாது புரியுதா? அப்படின்னா அவங்க வாழ்க்கையில முதலாவது இது அறிக்கை செய்யும் யாரெல்லாம் பயந்து இருக்கோம் நேர்ல பரிசுத்தம் எதுலாம் பயந்து வச்சிருக்கோம் அதெல்லாம் என்ன பண்ணணும் அறிக்கை செய்து நீங்க என்ன பண்ணணும் வீட்டுக்கு போகணும் அது இது பயந்தேன் அது நல்ல அது பயந்தேன் இது நல்ல அது பயந்தேன் விழுந்து போன மனுஷனோடய இருக்கு ஆனா விழுந்து போன ஆதாம் எதுவும் பயப்படாது நீங்க பேசுறா அவங்க பார்த்து பேசுறா எல்லாம் பேசுறேன் இதுதான் நீ எல்லாத்தையும் வந்து பயப்படும் புரியுதா? அது ஏற்கனவே சொல்றேன் கப்பாம்பூச்சியோட கப்பாம்பூச்சி 6 அடி மனுஷன் 6 அடினா எத்தனை இன்ச் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 12 60 இன்ச்சு மனுஷன் அடி 60 இன்ச்சுலாம் மனுஷன் 3 இன்ச்சு கப்பாம்பூச்சி பயப்படும் எல்லாம் பண்ணிக்கணும் யாருக்கெல்லாம் பயப்படணும் என்ன பயப்படுறீங்க அது என்ன கொண்டு போகணும் அதாவது அது போற கூப்பாடு இருக்குது நான் சொல்றேன் கொண்டதாக சொல்றேன் நல்ல மொழிகள் எதுக்கு பயப்படியோ அதனால எதுக்கு பயப்படியோ அப்ப நல்ல கம்பெனி 1ஆம் 1 வந்து எல்லாம் அறிக்கை செய்யும்போது
ஒரு இது வரைக்கும் பயந்து வச்சு காரியத்துல இதெல்லாம் பயந்து இதை போய் நான் நினைச்சேன், இது என் வாழ்க்கை சாவச்சிடும், இது மாத்திரம் நினைச்சேன், வியாதி மேற்கொண்டு நினைச்சேன். இதெல்லாம் கண்காட்சிகள் நீ மாத்தி வச்சுக்கிட்டு ஏதோ போய் பயந்து என்ன பண்ணிட்டேன், பெருசாக்கி விட்டேன், ஆராதிச்சு விட்டேன். புரியுதா? ஏன் வியாதி ஒரு மனுஷன் வாழ்க்கையில இந்த விழுந்து போன உலகத்தான் வரும். வியாதி இல்லாத வாழ்க்கையெல்லாம் கொண்டு போறேன். அப்படி வந்தாலும் அது மேற்கொள்ளாது. அப்ப நீ ஏன் அதை மேற்கொள்ளுன்னா அதுக்கு பயந்தா அது போல நீ மாறி எதிர்க்கணும், பேசணும். போ, என்னை மேற்கொள்ள முடியாது, ஏன்னா தரும்புல நான் சுகமாக்குற வல்ல எனக்குள்ள இருக்குது, அதை எதிர்த்து போறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நீ என்ன பண்ண போற, நீ பயந்த காலத்துல அறிக்கை பண்ணி எழுப்புவது கோயில்ல பரிசுத்தம் வந்து எல்லாம் எங்கெல்லாம் வியாதி இருக்குதோ அதெல்லாம் ஓட்டு அது அதெல்லாம் தொடங்க பார்த்துட்டு பிடிச்சு அதெல்லாம் இல்ல, நீங்களே வியாதி பார்த்து பேசணும். போ, என் சிலை அனுமதி இல்லை. இது ஆவியான ஒரு தங்குற ஆலயம், இந்த பரிசுத்தமானதுதான் காரியதான் இருக்கும், இந்த அசுத்தமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எதிர்க்கணும். அப்ப முதல்ல என்ன பண்ணும், கன்ஃபர்ஸ் பண்ணும். எப்படி பண்ணும், அவனுடைய சித்தத்துக்கு என்ன, நீ பயந்த காரியம் என்ன பண்ணும், எதெல்லாம் உங்க இருதயத்துல பாம்பு அதெல்லாம் நீங்க சேர்ந்து விட்டு விட்டா அது முடிச்சோம். ரெண்டாவது காரியம் நம்ம வாழ்க்கை கான்சென்ட்ரேஷன். முதல்ல கன்ஃபர்ஷன், நீங்க சீரியஸ் சொல்றது கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் தெரியுமா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட நல்ல கடி பண்ணிடும். நீ ரத்தத்தினால கழுவி மிக சுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆண்டவன் அழிக்கவே இல்லை. அவன் நம்ம சயின்டிபிகேஷன் அது பேர். ஒவ்வொரு அம்சத்துல கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மந்தியம் பிறப்பது மாத்திரம் கிடையாது, வளர்க்குது. நிறைய பேருக்கு மந்தியாவே சொல்லுவீங்க. ஒரு நாள் ஏசு வந்து பார்த்தாங்க, எல்லா கிறிஸ்துவனும் எல்லாரும் காங்கிரஸ் கூட சொல்லிருக்காங்க. அது கிடையாது, வளர்ந்த குழந்தையா வாழணும் கிறிஸ்தவன். அது வளர்ந்த குழந்தையா இருக்கும். அம்மா அந்த வாழ்க்கையில எதிர்க்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை சொல்றாரு, அது என் வாழ்க்கையை பாதிச்சிடாதீங்க. சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. இதுல போய் வாசி, ரோமர் 1ஆம் அதிகாரம் 1-3 சொல்றாங்க, சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அப்படின்னு தெரியுமா, இயேசுவ என் வாழ்க்கையில மத்தவங்களுக்கு சொல்வதற்காக என் வாழ்க்கையில சில காரியங்கள் என்ன அது தடை பண்ணுவானா, அது நான் வெளியே வரேன். ரோமர் என்பதை நான் சொன்னேன்னா இவன் எல்லாரும் எப்படி பார்க்கலாம், தூரமா பார்த்துக்குவான். நான் ஒரு பரிசெயன் தூரமா பார்த்துக்குவான். அதான் சொல்றேன், நான் ரோமர் என்பதையும் பரிசெயன் என்பதையும் எல்லாவற்றையும் குப்பை என்கிற எது கட்டமா இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்காக. சுவிசேஷத்தை நல்லா கவனிக்கும். வாழ்க்கையில இயேசு நீ வெளியே போகும்போது, நீ வரும்போது இயேசுன்ற வார்த்தையை சொல்வதற்கு வாய் பூசிச்சு வாழ்க்கை பூசிச்சுனா அது வந்து வெளியே வந்தாகும். அது தப்பா ரைட்டா ரெண்டாவது, அது இருக்குதா இல்லையா அது மூணாவது. ஃபர்ஸ்ட் அது இயேசுக்கு கிடையாதுதா வெளியே. புரியுதா சொல்றது? நல்லா கவனி. நீங்க இயேசு போய் சொல்றது கிடையாது. வாசி நீதிமொழி 3:6 வாசி. நீதிமொழி 3:6. அவர்தான் வாழ்க்கை கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் பாதிப்பு கொண்டு வரணும். இந்த ஒரு காரியம் இயேசுவை கொண்டு போய் அவங்க கூட வாழ்க்கையில சேர்க்காத கிடையாது. அது சரியா அப்ப ரெண்டாவது அன்னைஸ்லாம் இயேசுவை கொண்டு போய் சேர்க்க தடையாது. அது என்ன பண்ணணும், அது வந்து பிரிந்து வரும். அது வந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதுவானா எதுவானா இருக்கலாம். அதனால யூஸ் பண்ணி பைபிள்ல வச்சு நாயை பார்த்து சத்தியம் அப்படி பார்த்து அதெல்லாம் வச்சு அப்படி பார்க்க காட்டினோம். இது இயேசு சொல்றது கிடையாதுப்பா, இது வேணும். இயேசு சொல்றதுக்கு கிடையாது. இந்தியாப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். அதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேஷன். அப்படின்னு வாழ்க்கையில கான்சென்ட்ரேஷன் கவனம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றவங்க தான் அவர் பேசுவார். யாருக்கு அதான் பேசுவார்னா, மூணாவது கவனமா இருக்கணும். அது கவனமாய் உன் வாழ்க்கையில நல்ல கவனி. நீ என்ன பண்ண குவைட் அவங்க கடவுள்கிட்ட போயிட்டு கவனமா அமைதியா உட்காரும். வாழ்க்கையை நீ பாட்டு தான் பண்ற சரி அப்படியே சொல்றதும் காலைல வச்சுல இங்க வர்றேன். ஆனா வந்து ஆராதிக்க வந்தேன் ஆண்டுகிட்ட பேச வந்தேன், சந்தைக்கு போனேன். வரும்போதே அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுன்னு ஒரு கவனமும் இல்ல. வீட்டுக்கு போனா அதை சாப்பிடணும், அங்க ட்ரெஸ் போடணும், இதை பண்ணணும், நாளைக்கு அங்க ஆபீஸுக்கு போனோம், நாளைக்கு ஸ்கூல்ல போனோம், என்னெல்லாம் கவனம் இல்லை. அப்படி கடவுள் பேசுவோம். கடவுளே நான் கேட்கிறேன், சபையில தானே சொன்னோம், சொன்னீங்களா நான் அந்த பாயிண்ட் நீங்க சொல்லேன் பண்ணி காரணம் இல்லை. கவனம் கடவுள் என்ன பண்ணுமா நல்லா கவனி.
எலியா, எலிசா இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியத்தை கேட்கிறாரு. காரியத்தை நீங்க அபிஷேகம் கட்டிப்பாங்க. ஆனா சொல்றா அது சாத்தியம் இல்லாத காரியம். ஆனா நான் போவத நீங்க பாத்தீங்கன்னா நடக்கும். உங்க கவனம் எல்லாம் என் மேல நடக்காது. எலியா எது கொல்லப்பட்டாரு? இல்ல, அது கவனம். எலியா அக்னி ரதத்துல எது கொல்லப்பட்டாரு? எலியா சூறை காற்று அனுப்பப்பட்டாரு. அவன் கவனம் அக்னி ரதம் நல்லா கவனிக்கிறாரு. அக்னி ரதம் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு கருத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஐயா அக்னி ரதம் வந்து சில மாதிரி முன்னாடி பாத்துருக்கு. ஆனா அவன் கவனம் அக்னி ரதத்துக்கு மேல போல சுழல் காட்டுல எலியா எழுதி கொண்டு இருப்பாங்க. அதனாலதான் அவன் கவனம் சரியானதான் அவன் வாழ்க்கை ரெட்டி பண்ண விஷயம். நீ வாழ்க்கையில நான் சொல்றேன், நீ சபைக்கு வருவனாலதான் நீ பெரியாத மாட்டேன்னா வராது வாழ்க்கையில. நீ கவனம் வச்சாதான் மாட்டோம். வராது. எலிசா செஞ்சது காரணம் அற்புதம், வாழ்க்கையில அற்புதத்துக்கு காரணம் கவனம் வேணும். அக்னி எங்க நீ வேதத்துல கண்டுபிடிச்ச அக்னி ரதத்துக்கு போய் நானே கண்டுபிடிச்சு எங்க சொன்னீங்கன்னா 10,000 பிரைஸ். அவர் அக்னி ரதத்துக்கு போன அப்படி சொல்லி வந்து போவே இல்லை. அப்படி சொல்லிட்டாங்க அக்னி ரதமாய் வாரம் இறங்கி வாரம் எலியாவை கூட்டு போட்டுல அக்னி ரதம் வரல. எலிசாவை டெஸ்ட் பண்ண வந்துருக்காரு. கேட்டுனாரு பெரிய பிரச்சனை. இப்ப நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுது. வார்த்தை அப்ப நல்லா வாழ்க்கையில சுயநலமாய் திட்டம் இருக்குமானா நீ வாழ்க்கையில தவறான சாதிச்சு அவன் என்ன பண்ணான்? திட்டத்தை சரியான வருடத்துக்கு போட்டான். 3 வருஷம் நாங்க தங்கியிருக்கேன். அந்த பட்டணத்துக்கு போவேன், வியாபாரத்தை செய்வேன், லாபத்தோட திரும்ப வருவேன். ஆனா வசனம் சொல்லி வாசி முடி விட்டாள். வாசி 13 வாசி முடி போயிட்டான். இன்னைக்கு நாளைக்கு 1 வருஷம் தங்கிட்டு அடுத்தவனிடம் இத்தனை வருஷத்துல நான் இருப்பேன். நாளைக்கு நான் போறேன், இன்னைக்கு போறேன், நாளைக்கு போறேன், போய் 3 வருஷம் தங்கிட்டு போறேன். என்ன சொல்றான்? வியாபாரம் செஞ்சு அந்த பட்டணத்துக்கு 2வது இந்த இடத்துக்கு போறேன். என்ன பண்ண போறேன்? வியாபாரம் செஞ்சு லாபம் கிடைக்க போறேன். என்ன பண்ண போறான்? வியாபாரம் பண்ண போறேன். ப்ரொசீஜர் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, எல்லாமே இருந்து வியாபாரம் செய்கிறது இருந்தா நாளைக்கு நடக்குது உங்களுக்கு தெரியும். நாளைக்கு நடக்குது எல்லாத்தையும் அறிந்தவர் யாரு? அவர் தான் சர்வ ஞானி. அது அவர் யாரு? சர்வ ஞானி. எல்லாமே நாளைக்கு நடக்குதுன்னு தெரியாது. நாளைக்கு நடக்குது இங்க வெளியே போன நாள் எடுக்கணும்னு தெரியாது. நீனா பிளான் பண்ற 1 வருஷம் அங்க தங்க போறேன், வியாபாரம் செய்ய போறேன், அதை பண்ண போறேன், இதை போறேன் கேளுங்கள். தெரியாது. நீ 1 வருஷம் போய் தங்க போற, வியாபாரம் வேலை செய்ய போற, விஜய் அடிப்படை தெரியுமா? போக போற நிறைய விஜய் அடிப்பட்டது போக போற. நீ எவ்வளவு நாள் இங்க இருந்து போற வழியில வியாபாரம் பண்ண போறல, வழியில திட்ட வந்து அச்சு போல சா வச்சுட்டு போற, என்ன பண்ணுவேன்? நான் சொன்னாதான் நான் காப்பாத்தினாதான் நீ விஷயம் எழுதியப்பட்டது உபய போல. அதனால் ஆண்டவர் சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் ஆண்டவர் சித்தமானா நான் உயிரோடு இருந்தா இதெல்லாம் செய்வேன்னு சொல்ல. அப்போ பிளான் என்ன பண்ணுன்னா உன் வாழ்க்கையில நீ எங்க போகணும், எந்த நேரத்துக்கு போகணும், எங்க தங்கி இருக்கணும், நேரத்துக்கு பண்ணுவேன், லாபத்தோட இதெல்லாம் உள்ள என்ன சொன்னோம்? கரெக்டான போனையா, நல்லா வியாபாரம் பண்ணையா, ஒரு லாபம் சொத்தோட வந்தா உள்ள என்ன சொன்னோம்? சாதிச்சேன். ஆனா தவறான விதத்துல நம்ம சக்சஸ் ஆகும். அப்ப நம்ம வாழ்க்கையில தோல்வி தெரியுமா? என்ன தோல்வி சொன்னேன்? தவறான விதத்துல சக்சஸ் ஆகுதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய. அப்ப சரியான விதத்துல சக்சஸ் ஆகுது நம்ம சரியான விதம் தன்னுடைய சித்தம் மாத்திரமே. ஒரு சுயத்தை சார்ந்து திட்டம் பண்ணினா நீ வாழ்நாள தோற்று போயிருந்த. உலகம் பார்வையில நீ பெரிய சாதிச்சவனா இருக்கலாம். உலகம் பார்வையில நான் சொல்றேன், நீங்க உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி இந்தியாவுக்கு உலகத்துக்கே பெரிய ஆளான யாருல பெரிய லீடரா. ஆனா ஆண்டோடைய திட்டத்துல அது இல்லைன்னா நீ ஃபெயிலியர். ஆண்டோடைய திட்டத்துல இல்லைன்னா ஃபெயிலியர். பல்ல ஒழிப்பாங்க தெரியுமா? நான் ஃபெயிலியர் தான் பார்ப்பேன். பல்ல உன ஃபெயிலியர் தான் ஆண்டோடைய சம்பவம் நம்மளால நுழைங்க. கண்ணல் மொழி நம்ம என்ன பண்ண செடி கொடுப்போம். செடி போடணும். திட்டம் எப்படியா இருந்துட்டாங்கன்னா சிறந்தமான கிடையாது, சிறந்தமான இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டோடைய சித்தம் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திட்டத்தை அவர் சொல்ல சொன்னேன். ஆண்டோடைய சித்தமான வியாபாரம் செய்ய போறேன். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி வரும்னா சித்தத்தை அறிந்து நம்ம சரியா செயல்படும் போது நம்ம சரியான விதத்துல சக்சஸ் ஆகும். சரியான எதற்காக உண்டாகணுமோ நல்லா கவனி. நீ உலகத்திலேயே பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஆனா ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில வச்சு
ஒரு 3 பிள்ளைங்க சரியா வளர்த்துதான் உன் திட்டம்னா, நீ பிரைம் மினிஸ்டர் ஆகி இந்தியாவை சரியான வழி நடத்தினாலும் கடவுள் பார்வை தோத்துக்கணும். புரியுதா? நான் சொல்றது விளக்குதா? கடவுள் நம்ம சொல்றோம். சரியான விதத்தில் நம்முடைய பேர் சரியான விதத்தில் அமையும். சரியான விதத்தில் நம்ம பேர் அமையும். சரியான விதத்தில் நம்ம பேர் அமையும். சரியான விதத்தில் நம்ம பேர் அமையும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூப்பா. 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 வேறானது ஆண்டவரே பரிசுத்தமாய் மாற எங்களுடைய திட்டம் எல்லாம் சரியா மாறணும். என் நாயகன் அவர் சரியா திட்டங்களை ஆண்டவரை போட்டவர். என் நாயகன் சரியான திட்டங்களின் படி தன் வாழ்க்கையை அமைத்தவர். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூப்பா. என் திட்ட ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்ட ஆசைகள் உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். வாழ்க்கையில எத்தனையோ நாங்க திட்டங்கள் போட்டுக்கலாம். ஆனா உலகத்துல மாறிக்கலாம்ப்பா. ஆனா இந்த இன்னைக்கு நாங்க விலகி கொண்டோம். எங்க வீட்டுல பிழை. எங்க வீட்டுல பிழை என்ன பிழைனா ஸ்ரீநலம் என்ற ஒரு பிழை. பாவம் ஸ்ரீநலம் என்ற மிகப்பெரிய பாவம். இதை நாங்க அழைத்து செய்கிறோம். நாங்க பயந்த காரியம் கடவுளுக்கு பயப்படுதான் எங்க வாழ்க்கையில மிக மேலான நோக்கம். நாங்க பயப்படாத கருத்துல பயன்பட்டு அதை ஆராதிச்சு எங்க வாழ்க்கையில அது கடவுளா மாத்திட்டோமே. அதனால தேவையோட சத்தம் எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவே இருந்து போயிட்டோம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிகள்லாம் நீங்க தானப்பா. நான் போற இடம்தான் நீங்க தானப்பா. சுவிசேஷத்துக்கு என் வாழ்க்கை சில காரியங்கள் தடையா இருக்குதுப்பா. அதெல்லாம் அனுபவே என் வாழ்க்கை நீங்க நான் இறக்கி வைக்கிறேன். அதெல்லாம் கூட தன்றேன். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றேன். அதுவரே என் வாழ்க்கையில இந்த கவனம் தான் எத்தனையோ எண்ணங்கள் நடுவரே என்னை தாக்குது. நடுவரே மோதி அடிக்குது. இந்த எண்ணங்கள் எல்லாம் நடுவரே நிறைய காரியங்கள் தான் உலகத்துல நிறைய சாய்ஸ் இருக்குதப்பா. இந்த வாய்ப்பு எல்லாமே என் வாழ்க்கையில கவனத்தை சிறடிக்குதப்பா. நடுவரே நாங்க இனிசா போல எங்க வாழ்க்கையில நாங்க குறித்ததை பெற்றுக்கொள்ள எங்க கவனத்தை சீர்படுத்துங்கப்பா. என் கவனத்தை சீர்படுத்துங்கப்பா. என் கவனத்தை சீர்படுத்துங்கப்பா. உதவி செய்யுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. நடுவரே என்னுடைய வேர் பரிசுத்தமாகி சபையாகி நாங்க எல்லா காரியத்திலும் பரிசுத்தமாகி பரிசுத்த கனிகளை தந்து அநேக வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இம்பாக்ட் பண்ணி நடுவரே பரலோக ராஜ்யத்தை தேசத்துல அமைக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை கேட்ட பிதாவே. ஆமென். ஆமென்.